ஓகே. ஹைடா பாய்ஸ். ஸோ இப்போ ரெண்டு ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்கலாம். என்னென்ன ட்ரேட் பிரேக் டவுன்னா என்கியூவில் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்த ட்ரேட் பிரேக் டவுனும் டியூஸ்டே எஸ்டர்டே எடுத்த ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் எ டே சார்ட். நான் என்னோட டேல மார்க் பண்ணிக்கிறேன். டே ஓப்பனை. ஸோ ஃபஸ்ட்டு டியூஸ்டேயோட ட்ரேட் பிரேக் டவுன் பார்த்துடலாம். வித்தவுட் எனி கேஸ் ஆஃப் வேஸ்டிங் டைம். லெட்ஸ் கோ டு தி 1 hour சார்ட். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு 18. ஓகே. ஸோ 18 மார்க் பண்ணிட்டீங்கன்னா நேற்று ஏஷியாலையும் லண்டன்லையும் பெரிய மூவ்மெண்ட் உங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ என்னோட ஐடியா என்னன்னா இந்த ஸ்விங் ஹை தான் என்னோட டிஒஎல். சரியா? இதுதான் ப்ரீவியஸ்லியே ஹை. இதுதான் என்னோட டிஒஎல். அடுத்தடுத்து அடைய மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இது என்னோட டிஒஎல். இதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம்லோ, இது ஒரு ஷார்ட் டேர்ம்லோ, இது ஒரு இன்டர்மீடியேட்லோ. ஸோ என்னோட டிஒஎல் இதாக தான் இருந்துச்சு. நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன்னா 8 o'clock ஓப்பன் ஆகி கீழே என்வாக்குள்ளே விழுந்துட்டான். ஸோ தர் இஸ் அன் எஸ்எம்டி அரௌண்ட் திஸ் லோஸ். இன்னொன்று படிச்சிங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் லோ, இது ஒரு ரேஞ்ச் ஹை. இந்த ரேஞ்ச் லோ எடுத்தால் இந்த ரேஞ்ச் ஹைக்கு தான் போகும். சரியா? ஸோ இந்த ரேஞ்ச் லோ எடுத்த உடனே நான் கரெக்டாக 5 minutes யூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு தெரியும் நான் 10 o'clock PO3 தான் கரெக்ட். அந்த நியூ 4 hour கேண்டில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 10 o'clock இங்கே ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகி தெர் இஸ் அன் எஸ்எம்டி இன் திஸ் லோ வித் 9:30 கேண்டில். இந்த எஸ்எம்டி ஓப்பன் ஆன பிறகு ஸோ இந்த ஃபேர்வெலி கேப் இன்வெர்ஸ் ஆகட்டும் ஒன்று வெயிட் பண்ணேன். ஸோ இன்வெர்ஸ் ஆன உடனே நான் என்ட்ரு ஆகலை. நான் இந்த கேண்டிலே இன்வெஸ்ட் பண்ணின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த கேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ என்னோட பை லிமிட் இங்கே போட்டுட்டு இந்த ஸ்டாப்ஸ் ஆன் த பாடி. இந்த ஸ்விங் ஹை தான் என் டிபி. ஓகே. கரெக்டாக நல்ல ட்ரேட். 2.9 hour ட்ரேட். 2.119 ட்ரேட் நல்லா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரேட் தான் நேற்று எடுத்தேன் நியூயார்க்கில். ஸோ இன்னைக்கு எடுத்த ட்ரேட் பார்க்குங்க. ஸோ இனிஷியலாக இன்னைக்கு என்னுடைய டிஒயில் வந்து ப்ரீவியஸ் டே ஹை தான். பட் ஆனால் ஏஷியன் ஓப்பன் ஆனப்பே என்னோட டிஒயில் எடுத்துருச்சு. அடுத்த டிஒயில் இந்த ஸ்விங் இந்த எண்டாக் தான் நான் என்னோட டிஒயில் வச்சுருந்தேன். ஸோ இந்த காலையில் எடுத்த உடனே என்னோட டிஒயில் எடுத்தோன்னா நான் காலையில் எந்த ட்ரேடுமே பண்ணலை. ஹவர்லி யூஸ் பண்ணிடுவேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. நீங்களே பார்த்தா தெளிவாக தெரியும் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. சைட் வேஸ்ல தான் போயிருக்கும். தட் இஸ் அன் எஸ்எம்டி இன் திஸ் லோ. ஸோ இங்கே எஸ்எம்டி இருக்கனால இது ஒரு ப்ரொடக்டட் லோஸ். இது ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகே. டெலிவரி பண்ணுவோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா இந்த லோஸ் ப்ரொடக்ட் ஆகிட்டு இந்த லோஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் வேறு அசெட் எடுக்கக்கூடாது. ஸோ சாரி என்கியூ எடுக்கக்கூடாது. அஸ் லாங் அஸ் இந்த லோ ப்ரொடக்ட் இருக்க வரையும் நான் வந்து புல்லிஷ். என்னோட டிஒய் செகண்ட் டியூல் இந்த ஸ்விங் ஹை. ஓகே. ஸோ 9:30 ஓப்பன் ஆனிச்சு. ஒய்எம் டுக் திஸ் லோ அண்ட் ஃபார்ம்ல எஸ்எம்டி ஹே. ஓகே. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பே நான் நல்லா ஒன்று கவனிச்சேன். இஎஸும் ஒய்எம்மும் இஎஸ் செம்ம ஸ்ட்ராங் இன்னைக்கு. ஒய்எம் வந்து மீடியம். என்கியூ தான் இன்னைக்கு 2 weak. ஸோ நான் இன்னைக்கு இஎஸ்ல எடுத்துருக்கணும். நான் அந்த அசெட் மாற்றி எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அது எனக்கு செட்டும் ஆகாது. ஸோ நான் வந்து என்கியூலேயே ட்ரேட் பண்ணுவோம். என்னாலும் நான் என்கியூல தான் எடுப்பேன். அதை மட்டும் என்னால் மாற்றிக்க முடியல. ஸோ என்கியூல தான் எடுத்தேன். கரெக்டாக 3 minutes எடுத்தேன். ஓகே. ஸோ இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வந்து 10 o'clock முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி போகலாம். அப்போ தான் நான் வெயிட் பண்ணேன். இங்கே சாரி இது ஒரு எஸ்எம்டி. ஸோ இது ஒரு ப்ரொடக்டட் லோஸுங்கிறதுனால இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே நமக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே 9:54 கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. கரெக்டாக இந்த ஸ்விங்கில் என்னோட இது கரெக்டாக இதுதான் என்னோட டிபி. 2 hour கரெக்டாக வந்துடும். கரெக்டாக என்னோட டிபி எடுத்தால் அங்கேயும் திரும்பிட்டு தெர் இஸ் அன் எஸ்எம்டி அரௌண்ட் ஹியர். எஸ்எம்டி இந்த ஃபேரடி அப்போ இன்வெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு இது நான் எடுக்கலை சொல்கிறேன். இங்கே என்ட்ரியும் ஃபேரடி கீழே போயிட்டு தான் நல்லா போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்விங் ஹையை என்னடா பார்க்குறது இந்த ஸ்விங் ஹையை சாரி இந்த என்வாக் வரையும் தான் என்னோட டிவோல். இந்த என்வாக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அசெட் போகிற வரையும் தான் இன்னைக்கு எனக்கு டேவே. ஸோ இஎஸ் வந்து எடுத்ததுனால நான் இந்த ட்ரேடோட வெளில வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். க்ளோசிங் த வீக் வித் க்ரீன். ஸோ இந்த வீக் நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். டிசம்பர்லேயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்ததுன்னா இந்த லாஸ்ட் வீக் தான். ஸோ hope you guys understand why I took those 2 trades. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா
just leave a comment. I will try to answer all those comments. Okay, maximum next week, sorry, next year பார்க்கலாம். next year கொஞ்சம் இவால்வ்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் என்கிட்ட இவால்வ்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் பெரிய ட்ரேடர்லாம் கிடையாது. இப்போ தான் ஜஸ்ட் 1 இயராக தான் நானே செல்ஃப் லேர்ன் பண்ணி தான் இவ்வளோ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். மென்டார்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு நான் எதுவும் பெருசாக சேரல மென்டார்ஷிப்லாம். ஸோ இஃப் யூ கைஸ் நீட் டு நோ மோர் அபவுட் ட்ரேடிங் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட். ஐ வில் ட்ரை டு ரெஸ்பான்ஸ் ஆல் தோஸ் கமெண்ட்ஸ். ஓகே, until then, bye from Mukesh.